ஜிஎஸ்டியில் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்னாலே ஒரு டவுட் இருக்கும். நிறைய பேருக்கு ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்னா என்னன்னு கூட தெரியாமல் இருக்கும். இதில் எஃப்சிஎம், அதாவது ஃபார்வேர்டு சார்ஜ் மெக்கானிசம்னா என்ன, ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்னா என்ன அப்படிங்கிற டவுட்டு தெரியாமையோ இல்லை அதோட லெவியோட விஷயம் தெரியாமையே இப்போ வரைக்கும் ஜிஎஸ்டி கட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி இந்தியா டெய்லியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்னா என்ன, அதுக்கு முன்னாடி நமக்கு ஃபார்வேர்டு சார்ஜ் மெக்கானிசம்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நமக்கு ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அப்படிங்கிறது நமக்கு சொல்ல முடியும். இந்த ஃபார்வேர்டு சார்ஜ் மெக்கானிசம்னா என்ன? ஆக்சுவலாக இதுதான் ஒரிஜினலாக ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்கவங்க பண்ணக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஜிஎஸ்டியில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். ஜிஎஸ்டியில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா கவர்மெண்ட்டை எனக்கிட்ட அத்தாரிட்டி கொடுக்குறது டு கலெக்ட் ஜிஎஸ்டி ஃப்ரம் மை கஸ்டமர். அப்போது நான் 1,00,000 ரூபாய்க்கு பில் பண்ணுறேன் அப்படின்னா 18% என்னோடய கஸ்டமர்கிட்ட இருந்து ஜிஎஸ்டியாக நான் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா நான் கவர்மெண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணுவேன். ஸோ அந்த அத்தாரிட்டி எனக்கு கொடுக்குது இல்லையா, இதுதான் ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம். ஸோ அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, ஆன் பிகாஃப் ஆஃப் கவர்மெண்ட் ஐ எம் கலெக்டிங் தி ஜிஎஸ்டி அமௌண்ட். நான் இங்கே கிட்டத்தட்ட இன்டர்மீடியட்டாக ஆக்ட் பண்ணுறேன். ஸோ கலெக்ட் பண்ண அமௌண்ட்டை நான் கவர்மெண்ட்டுக்கு டெபாசிட்ஸ் பண்ணணும். ஆஃப்டர் அட்ஜஸ்டிங் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இதெல்லாம் ஓகே. இது ஃபார்வேர்டு சார்ஜ் மெக்கானிசம். இப்படித்தான் ஜிஎஸ்டி ஒர்க் அவுட் ஆகும். பட் இதை தாண்டி ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசமும் இருக்குது. அது என்ன ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அப்படின்னா, நான் சேல் பண்ணுறேன் அல்லது நான் சப்ளை பண்ணுறேன், ஆனால் நான் ஜிஎஸ்டியை கலெக்ட் பண்ணக்கூடாது. யாருக்கிட்ட இருந்து? என்னுடைய கஸ்டமர்கிட்ட இருந்து. ஏன்னா எனக்கு ஜிஎஸ்டி அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி இல்லை. அப்போ யாருக்கு அந்த அத்தாரிட்டி இருக்குது அப்படின்னா, என்கிட்ட இருந்து பொருள் வாங்கக்கூடிய என்னோடய கஸ்டமருக்கு தான் என்ன இருக்குன்னா அத்தாரிட்டி இருக்குது. எதுக்கு? அவரும் கலெக்ட் பண்ண முடியாது. அவரே ஜிஎஸ்டி அமௌண்ட்டை கட்டிக்கிடுவார். கட்டினதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுவார்னா ஐடிசியாக கிளைம் பண்ணிக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் ஒரு பொருள் விற்கிறேன் அப்படின்னா நான் ஜிஎஸ்டி 5% கலெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த 5% ஜிஎஸ்டியை என்னால் கஸ்டமர்கிட்டேருந்து கலெக்ட் பண்ண முடியாது, கலெக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, அப்போ நான் 1,00,000 பில்லை அப்படியே அவருக்கு நான் கொடுத்துருவேன். இப்போது என்னுடைய கஸ்டமர் ரிசிபியன்னு சொல்லுவாங்க. என்னோடய கஸ்டமர் என்ன பண்ணுவார்னா, எனக்காக ஜிஎஸ்டியை அவரே கையிலேருந்து கட்டுவார். இது கையில் கேஷாக தான் கட்டணுமே தவிர இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டில் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அப்போ அந்த 5% டேக்ஸை அவரே என்ன பண்ணுவார்னா கட்டி அதுக்கு இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டாக கிளைம் பண்ணுவார். அப்போது ஜிஎஸ்டி அமௌண்ட்டை ரிசிபியன் எப்போ ரிசிபியன் கட்டுறாரோ அது ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். யூஸ்வலாக ஃபார்வர்டு சார்ஜ் மெக்கானிசம் தான் அப்ளிகபிள். பட் இதற்கு மாறாக பண்ணக்கூடிய ஒரு மெத்தடாலஜி தான் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். ஜிஎஸ்டியில் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 செக்ஷனில் சொல்கிறாங்க. ஒன்று 9 subsection 3 அண்டு 9 subsection 4 அண்ட் அனதர் செக்ஷன் 9 subsection 5. இந்த 9 subsections 3 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸ், அதாவது நோட்டிஃபைடு குட்ஸ் அப்புறம் நோட்டிஃபைடு சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க. நோட்டிஃபைடு குட்ஸ்னால் என்ன? இது எந்த குட்ஸ் எல்லாம் இந்த குட்ஸுக்கு மட்டும்தான் ஜிஎஸ்டி வரும் அண்டர் ஆர்சிஎம்மில் அப்படின்னா அந்த குட்ஸுக்கு மட்டும் ரிசிபியன்ட் ஜிஎஸ்டி கட்டுவார். இல்லைன்னா நார்மலாகவே செல்லரே என்ன பண்ணுவார்னா ஜிஎஸ்டியை இன்வாய்ஸஸில் கலெக்ட் பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிள், கேஷ்யூ நட்ஸாக இருக்கலாம், சில்க் யானாக இருக்கலாம், இல்லை பீடி லீவ்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நான் சேல் பண்ணும்போது ஜிஎஸ்டி என்னோடய கஸ்டமர்கிட்ட கலெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யார் அதுக்கு பதிலாக கட்டுவார் அப்படின்னா என்கிட்ட ரிசீவ் பண்ணக்கூடியவங்க. ஏன் இங்கே கட்ட வேண்டிய அவசியம் இல்லைனா, ஏன்னா இது சேல் பண்ணுறது ஒரு ஃபார்மர். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி வாங்கும்போது அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னா ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசமில் ஜிஎஸ்டி கட்டும். இது நோட்டிஃபைடு குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே போல் நோட்டிஃபைடு சர்வீசஸ் இருக்குது. லீகல் சர்வீசஸாக இருக்கலாம் அல்லது குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜெண்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி நோட்டிஃபைடு சர்வீசஸ் அப்படின்னு செப்பரேட்டாகவே என்ன இருக்குன்னா இந்த சர்வீசஸ் லிஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. அப்போது அந்த நோட்டிஃபிகேஷனை பேஸ் பண்ணி எந்தெந்த சர்வீசஸ்லாம் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசமில் வருதோ அந்த சர்வீசஸ்க்கு மட்டும் ரெசிபியண்ட் தான் பேமெண்ட் பண்ணணுமே தவிர இங்கே சப்ளையர் என்ன பண்ண மாட்டார்னா ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ண மாட்டார். நிறையா இருக்குது. செக்யூரிட்டி சர்வீசஸ் இருக்குது, அதே போல் லீகல் சார்ஜஸ் இருக்குது,
அதுக்கப்புறமா வந்து இப்போ ரெண்ட் இருக்குது, ரெண்ட் அ கேப் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ்லாம் சொல்லிகிட்டே வரலாம். இது 9 சப்செக்ஷன் 3. அடுத்தது செக்ஷன் 9 சப்செக்ஷன் 4. இந்த 9 சப்செக்ஷன் 4 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போலாம் நான் குட்ஸை வந்து அன்ரிஜிஸ்டர்டு பையர்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறனோ, அப்போலாம் நான் என்ன பண்ணணும்னா ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசமில் நான் டேக்ஸ் கட்டணும். இது வந்து ஒரு ரூல். இது வந்து ஜூலை 2017ல் ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 10,000 ரூபீஸ்க்கு மேலே யாரெல்லாம் நம்ம வந்து அன்ரிஜிஸ்டர்ட் பர்ச்சேஸ்லேருந்து வாங்குகிறோமோ அப்போ நான் ஜிஎஸ்டி வந்து 18% வந்து காமன் ரேட்டாக கட்டணும் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் இருந்தது. 12th அக்டோபர் 2017க்கு அப்புறமா அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அதை ரிசைன் பண்ணிட்டாங்க. அது அப்படியே நின்றுச்சு. பட் அதுக்கப்புறம் எப்போ திரும்ப இதை லான்ச் பண்ணாங்க அப்படின்னா, இந்த இயர் 2019 எப்போது ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸ் அல்லது ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸ் இவங்க 2 பேர்த்துக்கு வரும். நாட் ஃபார் தி ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் சர்வீசஸ். ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் சர்வீசஸ்க்கு இது வராது. ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர் அல்லது ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர் இந்த 2 கேட்டகரிக்கு மட்டும் ஸ்டில் இந்த 9 சப்செக்ஷன் 4 இஸ் அப்ளிகபிள். அப்படின்னா என்னென்னா, எப்போல்லாம் இந்த பில்டர்ஸ்லாம் 1 கோடி ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ, அந்த 1 கோடி ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது அட்லீஸ்ட் 80% ஃப்ரம் த ரிஜிஸ்டர்டு பையர்கிட்ட இருந்து தான் வாங்கணும். அப்படின்னா 1 கோடி ரூபாய்க்கு அவங்க பொருள் வாங்குறாங்கன்னா அதில் 80 லட்சமாவது ரிஜிஸ்டர்டு பையர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கணும். அப்படி ரிஜிஸ்டர்டு பையர்கிட்ட இருந்து அவர் வாங்கலை, அன்ரிஜிஸ்டர்டு பையர்கிட்டையும் வாங்கியிருக்காரு அப்படின்னா தென் டு தட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் 88% மீட் பண்ணுறதுக்காகவாது ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசமில் ஜிஎஸ்டி காட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள், அவுட் ஆஃப் 1 crore டோட்டல் பர்ச்சேசஸில் 60 லட்சம் தான் அவர் ரிஜிஸ்டர்டு பையர்கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு. பேலன்ஸ் 20 லட்ச ரூபா அவர் ரிஜிஸ்டர்டு பையர்கிட்ட வாங்கலை. அதே மாதிரி அனதர் ஒரு 20 lakhs வாங்கலை. அப்போ 40 lakhs வந்து அன்ரிஜிஸ்டர்டு பையர்கிட்ட இருந்து வந்திருக்கு. 60 lakhs வந்து ரிஜிஸ்டர்டு பையர்கிட்ட இருந்து வந்திருக்கு. இப்போது இவர் இந்த மீட் அவுட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 80%ங்கிற கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால பேலன்ஸ் இருக்கக்கூடிய 20 லட்சத்துக்கு அவர் ஜிஎஸ்டி அண்டர் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசமில் அவர் பேமெண்ட் பண்ணணும். அப்போ ஆர்சிஎம்மில் அதை கட்டினா தான் இந்த ப்ரொவிஷன் 9 சப்செக்ஷன் 4 படி அவர் அப்ளிகபிள் ஆகும். அப்போ 9 சப்செக்ஷன் 4 எந்த விதமான பிஸ்னஸ்க்கும் அல்லது செக்டாருக்கும் அப்ளிகபிள் ஆகாது. ஹவவர் ஒன்லி ஒன் இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் டு ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர் இவங்க 2 பேர்த்துக்கு மட்டும் ஸ்டில் இந்த 9 சப்செக்ஷன் 4 ஃப்ரம் த இயர் 2019 இது அப்ளிகபிள் ஆகுது. அண்ட் தேர்டு வந்து பார்த்திங்கன்னா 9 சப்செக்ஷன் 5. இந்த 9 சப்செக்ஷன் 5 அப்படிங்கிறது வந்து இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர்கிட்ட வேலை பார்க்குறவங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அர்பன் கிளாப் இருக்குது, ஆர் ஓலா இருக்குது, ஆர் ஊபர் இருக்குது. இந்த அர்பன் கிளாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளம்பரு, அப்புறம் கார்பெண்டர், இந்த மாதிரி சின்ன சின்ன வெண்டார்ஸ்லாம் அவங்கக்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அர்பன் கிளப் என்ன பண்ணுதுன்னா, யாருக்கு இப்போ கார்பென்ட்ரி தேவையோ இல்லை ப்ளம்பிங் ஒர்க்கு தேவையோ அவங்கள அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட அந்த ப்ளம்பருக்கிட்டேயோ அல்லது கார்பெண்டர்கிட்டையோ என்ன இருக்காதுன்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்காது. அவங்க ஸ்மால் வெண்டார்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அர்பன் கிளப்பில் ரிஜிஸ்டர் பண்ணி அவர் என்ன பண்ணியிருப்பார், அது மூலமாக பிஸ்னஸ் எடுப்பார். அர்பன் கிளப்பை அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஜென்ரேட் பண்ணும். இப்போ இங்கே ஜிஎஸ்டி யார் கட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்பன் கிளப்பு தான் கட்டுமே தவிர அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் யார், இங்கே ப்ளம்பரோ அல்லது கார்பெண்டரோ என்ன பண்ண மாட்டார்னா ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ண மாட்டார். இன்ஸ்டெட் ஆஃப் எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆப்ரேட்டர் வில் பே அண்டர் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். அதே போல் தான் ஓலா ஊபர்லேயும். ஸோ டிரைவர் வந்து ஜிஎஸ்டியில் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் தட் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் வந்து ஆன் பிகாஃப் ஆஃப் டிரைவர் இவங்க இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர்னா ஓலாவோ அல்லது ஊபரோ என்ன பண்ணுவாங்கன்னா பேமெண்ட் பண்ணுவாங்க. இது 9 சப்செக்ஷன் 5. ஸோ இந்த 3 செக்ஷனுமே ரிலேட்டட் டு ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் தான். ஸோ இது தெரியாமல் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, ஜிஎஸ்டியில் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் எப்போ வரும் எப்போ வராது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் ஒரு தடவை நல்லா ஸ்டடி பண்ணிக்கோங்க. 9 சப்செக்ஷன் 3 அதில் இருக்கக்கூடிய 2 நோட்டிஃபிகேஷனுமே குட்ஸ் ரிலேட்டட் நோட்டிஃபிகேஷன், அதுக்கப்புறமா சர்வீஸ் ரிலேட்டட் நோட்டிஃபிகேஷன். ஸோ குட்ஸுக்கு வந்து 4/2017 அண்ட் சர்வீசஸ்க்கு வந்து 13/2017. இந்த 2 நோட்டிஃபிகேஷனையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்கனாலே அதனுடைய லிஸ்ட்டு நோட்டிஃபைடு குட்ஸ் அண்ட் நோட்டிஃபைடு சர்வீசஸ் வரும். 9 சப்செக்ஷன் 4 வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரே ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும்தான். 9 சப்செக்ஷன் 5 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இ-காமர்ஸ் ஆப்ரேட்டருக்கு அப்ளிகபிள் ஆகும்.
அதுவும் ரிலேட்டட் டு சர்வீசஸ் தான் வருமே தவிர குட்ஸ் ரிலேட்டடுக்கு வராது. ஸோ ரிலேட்டட் டு சர்வீசஸ்க்கு இந்த காமர்ஸ் ஆப்ரேட்டருக்கு ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசமில் நம்ம கட்டுற மாதிரியான சூழ்நிலை வரும். ஸோ இதுதான் வந்து ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அண்டர் தி ஜிஎஸ்டி ஆக்ட். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலோ, அல்லது நிறைய பேர் இப்போ ஆர்சிஎம்மில் நான் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கேன், இல்லை நான் இதை விட்டுட்டேன், ஸோ இல்லை இந்த சர்வீசஸ்க்கு வந்து ஜிஎஸ்டி வருமா ஆர்சிஎம்மில் அப்படிங்கிறதா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறவங்களுக்கோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.